Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. Discover thoughtfully designed 2 and 3 BHK residences at OMR. That is Padur. Crafted for comfort and everyday ease. TVS Emerald, Verde Vista, featuring east-facing, Vastu-compliant homes. Covered balconies overlooking a serene central courtyard. Complemented by a grand clubhouse with a 2-story gymnasium and a green. Tranquil master plan. This community offers a harmonious lifestyle in one of OMR's fastest growing neighborhoods. TVS Emerald is one of the largest real estate developers in Chennai with multiple projects across key development zones in the city. Backed by the 114-year-old legacy of TVS Group, the brand is built on trust, value, and service towards the customers. Mukku mela raja. Aha. Hey. Hey. Goinda. Hey. Viewers, கேம்பானா அடிச்சு தருங்க. பாத்தீங்களா சஞ்சு திருப்பி சமனாக்கு இன்னைக்கு பாம்பேல. அதே மாதிரி டிவிஎஸ் எமரல் அபார்ட்மெண்ட்ஸ் வில்லாஸ் எல்லாம் வாங்க என்ஜாய் பண்ணுங்க. ஹோலிசனா சாப்பிடுங்க. ஹெட் டு டோ பாடி வெல்னஸ். பாடி வெல்னஸ். எஸ், சஞ்சு சாம்சனோட நாக் டெஃபினட்டா பயங்கரமா இருந்தது. பட் ரியலி சீக்கா, ஏதாவது ஒரு வீடியோ கேம் ஆடும் போதுல நம்ம வந்து சின்ன வயசுலலாம் ஆர் லாட் ஆஃப் டைம்ஸ் வீடியோ கேம் ஆடும் போது சரி தோக்குற மாதிரி இருக்கும். அப்போ கரெக்டா நம்ம வந்து ஒரு சீட் கோட் யூஸ் பண்ணல கேமை வின் பண்ணிடுவோம். பாத்தீங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த இந்தியன் டீம் தோக்குற மாதிரி வந்தாங்க. எங்கடா நம்மளோட சீட் கோட் ஜஸ்பிரீத் பும்ரான்னு கூட்டிட்டு வந்து அந்த 1 over of ஜஸ்பிரீத் பும்ரா turned the game around completely. In fact, Akshar Patel's fielding and catching today can also be one of the reasons why we won this particular game, because Chica, England were acing it. நீங்க வெத்தலே கித்தலே நம்மளுக்கு வெத்தலை போட்டு வச்சிட்டான் ஆல்ரெடி. இதனாலதான் நீங்க இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ண கூடாதுன்றது ஒரு பிளேயரை டப்புன்னு ஜட்ஜ் பண்ணிடுறீங்க. அவன் என்ன ஒரு நாக்கு, ஆல்மோஸ்ட் வின்னிங் த மேட்ச். பட் ஓவரால் இந்தியா outbatting England and with Jasprit Bumrah, and because of only Jasprit Bumrah qualifying for the final. இந்த பூம்ரான்னு வச்சு நம்ம 2024 T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணோம். அந்த பூம்ரா வச்சு 2026 வேர்ல்ட் கப் வின் பண்ண போறோம். ஒரு போலர் வச்சு இந்தியா வியூவர்ஸ் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். உலகத்தையே ஆட்ரம் போட்டு அதான் ஃபேண்டாஸ்டிக் ஸ்பீச் சஞ்சு சாம்சன் மேன் ஆஃப் தி மேட்ச் பிரசன்டேஷன்ல கரெக்டா சொன்னா சஞ்சு. ஃபேண்டாஸ்டிக்கா சொன்னா. ஜெனரேஷனல் போல இந்த மாதிரி ஒன்ஸ் ஜெனரேஷன் பார்க்க முடியும். ஆக்சுவலா மேன் ஆஃப் தி மேட்ச் ஐ திங்க் தி அவார்ட் ஷுட் ஹவ் கான் டு பூம்ரான்னு சொன்னா. வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக் ஆஃப் யூ சஞ்சு. சூப்பர், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. வெரி வெரி ஸ்போர்ட்டிங். ஷோஸ் ஹிஸ் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். பாரு எவ்வளவு பிரமாதமா சொல்லி கொடுத்தா பாரு. எல்லாம் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிட்டு சொல்றான். ஆக்சுவலா மேன் ஆஃப் தி மேட்ச் பூம்ராக்கு தான் போயிடணும். ஃபேண்டாஸ்டிக்கா, வெல் டன் சஞ்சு. வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. யூ டிசர்வ் த மேன் ஆஃப் தி மேட்ச். என்ன மாதிரி ஆனா சஞ்சு. பட் ஆனா நீ என்னோட ஒப்பீனியன் தி டர்னிங் பாயிண்ட் ஆஃப் மேட்ச் வந்து வில் ஜாக்ஸ் கேட்ச் தான். ஒண்ணு அந்த வில் ஜாக்ஸ் அவுட் ஆன டைமும் வில் ஜாக்ஸ் கேட்ச் பிடிச்சது என்ன மாதிரி கேட்ச் அக்ஷர் பட்டேல் அவன் என்ன மாதிரி பிடிக்கிறான் நீ கேட்ச் எல்லாம் போட்டு அங்க பாருங்க. ஆல்மோஸ்ட் 6 போக வேண்டிய பால் அது 6க்கு போயின்றது. வில் ஜாக்ஸ் அந்த ஓவர் பிக் ஓவர் அர்ஷதீப் வைடா போட்டுதான் அதை பிடிச்சு அது நல்ல வேற தூபை வந்து பிடிச்சு கொடுத்தான் பாருங்க. அது மட்டும் இங்க 4-6 போயிட்டு தான் வில் ஜாக்ஸ் பிடிச்சு கொடுத்துருப்பான். வில் ஜாக்ஸ் பினிஷ் பண்ணி கொடுத்துருப்பான். ஆக்சுவலி வில் ஜாக்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த மேட்ச் வாஸ் இன் இங்கிலாந்து ஹேண்ட்ஸ் ஆக்சுவலி. And if you see, Will Jacks was one of the very few players in the World Cup who's gotten hold of Bumrah. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஓவர் அடிச்சதும் வில் ஜாக்ஸ் தான். ஒரு கப்பல் ஆஃப் பவுண்டரிஸ் பும்ராவை யாராவது பும்ரா வந்து கொஞ்சம் டாக்கிள் பண்ணிருக்க முடிஞ்சிருந்தா மேபி வில் ஜாக்ஸ். மேபி பிகாஸ் ஆஃப் த டைம் he had probably spent with him. மும்பை இந்தியன்ஸ் நிறைய ஆடுறதுனால மேபி he could have gotten hold of இது நீங்க சொன்ன மாதிரி. பட் Chica, but yeah, Will Jacks okay. But even after that, Jacob Bethel had the match in England's hand, Chica. Bethel match one say poo Karan waste Karan வச்சிட்டா பாடமா 1-2 அடிச்சிருக்கானே Karan வச்சு நீ வின் பண்ண முடியாது மேட்ச்ல. bowling வின் பண்ணா பேட்டிங்ல வின் பண்ண முடியாது நீ. No sorry to say Bethel Will Jacks வச்சு சொல்லு. நீ சொல்லு. I take back my words. Bethel 3 overs 45 to win, Chica. சாம் கரன் வச்சு முடியாது. அவனால அடிக்க முடியாது. சக்தி கிடையாது அவனுக்கு. புரிஞ்சுக்கோ. வேற வில் ஜாக்ஸ் நீ சொன்னா ஒத்துக்கிறேன். பெத்தல் பாவம் he was alone. He could not do anything. over 10 110 மாதிரி பேட்டிங் ஆடுறான். அவங்க வந்து அங்க வெளில விட்டுட்டு இருக்காங்க. வந்து கடைசியில வந்து ஒரு சான்ஸ். சோ சான்ஸே கிடையாது. பெத்தல் இருக்கிறவரை எஸ் ஐ அக்ரி வித் கம்ப்ளீட்லி. பெத்தல் நான் வந்து
probably underestimated Bethel. Superman, brilliant double, and a செமையாடினா. In fact, the way he handled Varun Chakravarti, வேற லெவல் ஆனா வருண். இந்த மாதிரி ஆனா வருண் ஆடி போயிட்டான். ஃபர்ஸ்ட் 3 பால் 3 6 அவனை இவனை போட்டு அடிச்சிட்டான் அவன் போட்டு. So the point is teams are starting to read Varun Chakravarti Chika. அவருக்கு வந்து they are starting to attack him. தெரிய வருது, when you attack Varun Chakravarti, he gets under pressure. அப்போ வந்து கொஞ்சம் errors பண்றாரு, கொஞ்சம் shorter of length போடுறாரு, ஃபாஸ்டா போடுறான். he goes out of his rhythm. ரிதம்ல போயிடுது. அவனை அடிச்சு அவன் ஃபாஸ்டா போடுறான், ரிதம்ல வருது. ஃபாஸ்டா போட்டு ஃபாஸ்டா அடிக்கிறாங்க போட்டு எல்லாரும். The way Bethel handled Varun Chakravarti was brilliant. 3 6 கன்சிக்யூட்டிவ் அடிச்சான் பாத்தீங்க, அது ஒண்ணு. பட் ஆனா அனி இந்த 2 கேட்ச் அக்ஷர் பட்டேல் also a huge turning point. அது இவன் கேட்ச் அக்ஷர் பட்டேல் அந்த ப்ரூக்கோட கேட்ச் புடிச்சா பாருங்க வியூஸ். இது வந்து வேற லெவல் கேட்ச். ஒரு வேர்ல்ட் கப்ல ஒரு அவங்க கேப்டன் மிஸ்டைப் பண்ண, அதுவும் பும்ரா விக்கெட் தான். பும்ரா bowling போட்டு ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோ ரன், எங்கேயோ ஒருத்த கையில் அடிச்சு பால் போயிட்டே இருக்கு. ரன்னிங் பேக் about almost 20 yards, diving, and அப்படியே he was பால் பார்த்துட்டே இருந்தான், விடவே இல்லை. he didn't lose sight of the ball, diving backwards. viewers மறக்காது, வெரி வெரி ஈஸியா கிடையாது. இது என்ன தெரியுமா ஞாபகம் வருது, 83 வேர்ல்ட் கப்ல கபில் தேவ் வந்து விவரி சார்ஜ் கேட்ச் பிடிப்பாங்க, அது அலட்சியமா பிடிப்பான், இது டைவ் அடிச்சு பிடிக்கிறாங்க. இது சூப்பர் கேட்ச். ஆனா இவன் அக்ஷர் பட்டேல் கேட்ச். இது ஒரு சூப்பர் கேட்ச்னா அது வில் ஜாக்ஸ் இது வந்து இஸ் ப்ராபப்லி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேட்சஸ் ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச்ல. டர்ன் த மேட்ச் அரவுண்ட். ஏன்னா இங்கிலாந்து ஹேட் த கேம். சீக்கா பாருங்களேன், 250 அடிச்சுல இங்கிலாந்து ஹேட் த கேம் இன் தேர் ஹேண்ட். என்னால நம்பவே முடியல ஆக்சுவலி வாட் ஐ வாஸ் சீயிங். அந்த மாதிரி ஒரு அடி. ஐம் ஷூர் த விக்கெட் வாஸ் குட், பட் ஸ்டில் இந்த மாதிரி வந்து ஒரு ஈவன் ஆஃப்டர் லூசிங் ஃபில் சால்ட் அண்ட் ஜாஸ் பட்லர், ஓகே ஜாஸ் பட்லர் கொஞ்சம் அடிச்சாரு, பட் தே weren't at his fluent best. பட் சீரியஸ்லி லாஸ்ட் ஃபார் வேர்ட்ஸ் அகேன்ஸ்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் நான் பார்த்தது கிடையாதுப்பா. இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஹேண்டடா ஒரு போலரா மேட்ச் வந்து எவ்வளோ தடவை, ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை இல்ல, அப்பா என்ன, அதுவும் பிக் மோமெண்ட்ஸ்ல வேர்ல்ட் கப்ஸ்ல ஒரு பாகிஸ்தானுக்கு எதிரா இல்லாட்டி ஒரு சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரா. இப்போ seriously Jiga, what do you say? I mean he is probably the greatest white ball bowler idella paakarche. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula, 33 herbs, minerals and vitamins. Holy Sana one day ritual, full body wellness. Available only on www.lc.com. Ever the student, greatest white ball bowler ever. One test liyor da பாருங்க டிஎஸ் 4 overs 8.25. ஹார்திக் நல்லா போட்டான் 500 ஓவர். The 19th over ஹர்திக் பாண்டியா போடுவாரு. பட் ஆனா சீக்கா அதுதானே, நீங்க 3 overs 45 to win இருந்துட்டு சடனா 2 overs 39, அந்த 3 overs 45 இருந்து 2 overs ஒரு 32 33 நாள்ல then ஹர்திக் பாண்டியாக்கு the pressure would have been even more on Hardik Pandya. It was eased out on Hardik Pandya. He also bowled brilliantly, but Bumrah on the over eased out the pressure fully. See, Hardik Pandya எப்பவுமே விக்கெட் எடுப்பான்டா. பாத்தீங்க ஃபில்ஸ் ஆட விக்கெட் எடுத்து போடா பாருங்க. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்தாங்க. இங்க சூப்பரா bowling போடும் Hardik Pandya. இன்டெலிஜென்ட் கிரிக்கெட்டர்ஸ் Hardik Pandya சரி, பட் Bumrah நீ சொன்ன மாதிரி நம்ம டியர் வியூவர்ஸ், நம்ம ஒரு bowler வச்சு டோர்னமெண்ட் வின் பண்ணிருக்கோம் டியர் வியூவர்ஸ். நீங்க பாருங்க, அக்ஷர் பட்டேல் போட்டு அடிச்சிட்டாங்க, ஹர்ஷ்தீப் சிங்க போட்டு அடிச்சிட்டாங்க, ஹர்திக் பாண்டியா எக்ஸ் அந்த ஒரு நாள போயிச்சாம அங்க அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, சிவம் தூபே எல்லாரும் போட்டு அடிச்சிட்டாங்க. பட் ஒரே ஒரு பால் நிக்கிறாங்க பாருங்க 8.2ன்னு. in a chase of 250 ரன்ஸ்ல ஒரு ஜஸ்ட் ஒரு 8 ரன்ஸ் ஓவர் கொடுக்குறதுன்னா அமேசிங்னா அமேசிங். எல்லாரும் 12 runs 13 runs 14 runs போட்டுருக்காங்க. இந்தியன் அவங்க போலர்ஸ் கூட they went for lot of runs. மட்டமா bowling போறாங்க. இங்கிலாந்து bowling-ஏ கிடையாது. நேத்திக்கே சொன்னல, இது 1.5 bowling, இந்த 1.5 bowling வச்சு எப்படி செமிஃபைனல்ஸ் வந்தாலும் பெரிய விஷயம். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட bowling-ம் இந்த லாஸ்ட் few matches பாத்தீங்கன்னா they are going for runs. See அனி நான் நேத்திக்கே சொன்னேன், ஒரு Bumrah out of this team, Chika, you take Bumrah out of this team, it is not நீங்க நினைக்கிற மாதிரி வந்து ஆஹா ஓஹோ இது ரியல் அந்த மாதிரி இல்ல சிக்கா. நீங்க சொல்ற பாயிண்ட் தான் ரைட். அந்த ஒரு bowler ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கிறதுனால the teams the bowling attack, ஐயோ பும்ரா இருக்கண்டா, ஐயோ பும்ரா, the effect of Bumrah just goes beyond his 4 overs. அதுதான் நான் சொல்ல வரேன்.
So that very few people have that. Very few people have that. ஒரு சுனில் நரேன் அவரோட கெரியர்ல இருந்திருக்கலாம். பும்ரா இப்ப பாக்குறோம். Very few people have that. அவரோட 4 overs and the effect of பும்ரா டிரான்ஸ்ஃபரிங் அது வந்து ரொம்ப ரேரா தான் பாப்போம் சீக்கா நம்ம கிரிக்கெட்ல. நேச்சுரல் ஒரு ஓவர் போட்டு ஷட் டவுன் ஓவர் போட்டா அடுத்த ஓவர் எக்ஸாம் ரன் ரேட் சிக்கன் இன்க்ரீஸ் ஆகுதுல. See, right from the beginning, they needed about 12.5 runs in over almost. 12.5 runs. 12.5, 12.5, almost maintain பண்ணிருந்தாங்க. Almost 13. பாத்தீங்கன்னா பாரு எல்லா ஓவர் பார்த்தா 10, 2, 7, 23, 15, 16, 17, 14. அந்த அங்கே இந்த 6 runs ஓவர் அது பும்ரா ஓவர் தான் இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு 10th ஓவர் கரெக்ட் அது பும்ரா ஓவர் தான். திருப்பி பா 12, 14, 15, 16, 12, 13 திருப்பி ஒரு பும்ரா ஓவர். திருப்பியும் போற திருப்பி 18th ஓவர் பும்ரா தான் போட்டான் 6 runs. இந்த மாதிரி போட்டு என்ன பண்ணிடுறான் நீ சொன்ன மாதிரி நடுவுல போட்டு ஷட் டவுன் ஓவர் ஒன்னு போட்டான்னு வச்சுவேன் அதுவே ஆள் அமுக்கிடுறான் அவன் போட்டவன். whenever the run rate அப்படி போற மாதிரி இருந்ததுன்னா புஷ்குன்னு பூம்ரா ஒரு பெட்டர் அமைச்சிடறான். புஷ்கு ரன் ரேட் பூம்ரா இங்கிலண்டா பூம்ராவா 1, 2 1, 2 1, 2 நாங்க பார்த்து அடிக்கிறோம் சார் பூம்ரா நீங்க போங்க சார் அப்படின்னு ஆடுறாங்க. நெக்ஸ்ட் வா அடிக்கிறான். அப்புறம் பூம்ரா வணக்கம் பூம்ரா சார் நீ வாங்க வணக்கம் அப்படி சினிமாவில் வருது தெரியுமா ஒரு பெரிய வணக்கம் வாங்க அப்படி 1, 2 அப்படி ஆடுறாங்க அவங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி தான் ஆக்கி விட்டான் வேர்ல்ட் கிரிக்கெட்டே. பூம்ரா போலிங் போற நாங்க அடிக்க மாட்டோம்பா ஆடி விட்டா போறோம்பா அப்படின்னு அடிக்க மாட்டோம்பா ஆடி விட்டா போறோம் மீதெல்லாம் இருக்கா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. இமேஜின் இந்த கைண்ட் ஆஃப் எஃபெக்ட் பூம்ரா எஃபெக்ட் இந்த பூம்ரா எஃபெக்ட் இருக்கு. இது சயின்ஸ்ல வந்து வேற எல்லாம் எஃபெக்ட் பார்த்திருக்கேன் நிறைய சயின்டிஸ்ட் பேர்லாம் எஃபெக்ட் இருக்கும். இது பூம்ரா எஃபெக்ட் இருக்கு போலி கிரிக்கெட்ல இந்த எஃபெக்ட் யாருமே இந்த மாதிரி இருந்து பாத்துக்கிறது. ஐ டோன்ட் திங்க் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நான் இவ்வளவு நாளா ட்ரைங் டு ரிகலெக்ட் எவ்வளோடா இருந்திருக்காங்க 83 வேர்ல்ட் கப்ல பாக்குறேன். இந்த பூம்ரா எஃபெக்ட் மாதிரி எந்த போலர் எஃபெக்ட் இருந்து கிடையாது. எந்த போலருக்கு இந்த எஃபெக்ட் கிடையாது. ஐ டோன்ட் திங்க் எனி போலர் ஹேட் தி எஃபெக்ட் ஆஃப் பூம்ரா எஃபெக்ட். That is one man carrying the whole team. பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு வரலாம். ஏன்னா சஞ்சு சாம்சன் திருப்பி ஒரு பொழந்தாரு. அபிஷேக் சர்மா திருப்பி ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கு அவுட் அக்ராஸ் லைன் ஆடி என்னடா அபிஷேக் சர்மா என்ன ஆச்சு அவனுக்கு நல்ல நேரம் அடிச்சிருந்தாரு ஏன் சடனா வந்து இப்படி அடிங்க அவன் பாவண்டா கன்ஃபியூஸ்டா இருக்கு. அபிஷேக் நீ கொஞ்சம் கவலைப்படாம கொஞ்சம் ரொம்ப யோசிக்காத. ஒரு நாள் பேட்டே பிடிக்காத. நாளைக்கு போய் நெட்ஸ்ல அடிக்க போற நாளைக்கு நெட்ஸ்லாம் போகாத. நாளைக்கு போய் நெட்ஸ்ல அடிக்கோ காமா ஆறு நீ விட்டுரு உனக்கு வரபடி வரும் உனக்கு அந்த மாதிரி ஆடு. பட் எனக்கு அங்கதான் சஞ்சுவோட நாக் பிடிச்சது. அவன் கரெக்டா நம்ம என்ன பேசணும் ஆர்ச்சர் டார்கெட் பண்ணுவான் சஞ்சு லூஸ் மாதிரி ஆர்ச்சர் நல்லா ஆனா பாரு ஆர்ச்சர் எவ்வளவு ஸ்டில்லா இருக்கா. டிஃபரன்ஸ் பிட்வீன் சஞ்சு சாம்சன் ஹாரி ப்ரூக் ஒரு கம்பேரிசன் இருக்கிறேன். ஹாரி ப்ரூக் தைன்னு ஓடுறான் இவன் நின்றுட்டே ஆடுறான். நின்று ஃபர்ஸ்ட் பால் என்ன பண்ணா டம்னு விட்டான் மிடான் மேல ஒரு 4 அடுத்த பால் ஷார்ட்டா போட்டா விட்டா ஃபைன் லெக் மேல ஒரு 6 ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அங்கேயே ஒரு டோனை செட் பண்றான் சஞ்சு. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே செட் தி டோன். அதுக்கப்புறம் போனா ஆர்ச்சர் குட் லெக்ல போட்டா மிட் ஆஃப் மேல 6 கொஞ்சம் வைட போட்டா கவர்ஸ் மேல 6 ரொம்ப ஷார்ட்டா போட்டா மிட் விக்கெட் மேல 6 ஆர்ச்சர் உனக்கு எங்க சிக்ஸ் அடிக்கணும் சொல்லு ரொம்ப ஷார்ட்டா போட்டா பாயிண்ட் மேல 6 இப்படி அடிச்சுதான் நான் அந்த மாதிரி ஆர்ச்சர் போட்டு நினைக்கிறேன். நம்ம ஆர்ச்சரை பத்தி பேச ஆர்ச்சரை வந்து ஒரு மாதிரி கரை வச்சு அடிச்ச மாதிரி அடிச்சிருந்தான் சஞ்சு வந்து. நீங்கடா சொல்லுங்க எல்லாரும் ஆர்ச்சர் 5 வாட்டி அவனை கவிடா வாங்கடா ஆர்ச்சு வாடா ஆர்ச்சி அப்படின்னு போட்டு மறக்காத சஞ்சு பாருங்க 4 overs 61 runs. That's where they really England lost it all. இந்த ஆர்ச்சரோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல மட்டமா போட்டு அடி நடிச்சாங்க தெரியுமா அங்கேயே இங்கிலாந்து டீம் கோயிங் தான். See their main thing in ஆர்ச்சர் ஓப்பனிங் ஸ்பெல் 2 விக்கெட் எடுத்து கொடுப்பானா அப்படின்னு போனாங்க. ஆர்ச்சர் போட்டு பொழந்துட்டான் சஞ்சு பேத்துட்டான் போல பொழக்கூட பேத்துட்டான். ஆர்ச்சர் வந்து கை வரல காது வரல அந்த மாதிரி போல போட்டுருந்தான். ஒன் குட் திங் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா சஞ்சு அங்க ஆட உள்ள வரவங்க எல்லாம் செம்ம அடி அடிச்சிருந்தாங்க. வெரி வெல் சப்போர்ட்டட் இஷான் கிஷன். ஆனா ஒரு கிரெடிட் ஆர்ச்சர் லட்டு கேட்ச் விட்டாங்க ஹாரி ப்ரூக் லட்டு கேட்ச். சஞ்சு வாஸ் ஹார்ட்லி இன் 15 if I'm right 15 இருந்தான் கையில வர கேட்ச் விட்டான் சார். 15 or 7 balls இருந்தான். அந்த மாதிரி கேட்ச் விட்டு நீ ஆமா கண்ணா சின்ன புண்ணி மூஞ்சி பார்க்க வேண்டியதுதான். நீ ஆடின பேட்டிங்கும் நீ பண்ண கேப்டன்சிக்கு இதான் தேவை உனக்கு. டாஸ் வின் பண்ணி ஏன்டா சார் போட்டு இந்த மாதிரி லட்டு கேட்ச் விட்டா ஒண்ணு. அதுக்கப்புறம் பாரு 74-35 டெலிவரிஸ் கிழிச்சு கொடுத்துறான் போட்டு அடி அன்னைக்கு எஃபர்ட்லெஸ் ஆடுறான் சஞ்சு. இப்பெல்லாம் திடீர்னு சஞ்சு பேட்டிங் பார்த்தனா இந்த மாதிரி எஃபர்ட்லெஸ் சஞ்சு ஆடி நான் பார்த்ததே கிடையாது. அவுட்ஸ்டாண்டிங் பேட்டிங் சஞ்சு. ஏய் ஹாப்பி ஃபைடா சஞ்சு எந்தடா சேட்டா இந்த மாதிரி பேட்டிங் அடி நடிச்சு இங்கடா போய் வரலாம். இவ்வளவு நாள் என்ன பண்ணிருந்தாய் அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. என்னடா பண்ணிருந்த இவ்வளவு நாள் சஞ்சு கேட்க வேண்டியிருக்கு. சான்ஸ் கொடுக்கல வேர்ல்ட் கப்ல ஃபர்ஸ்ட் இவ்வளவு நாளா அதுதான் என்ன பண்ணிருந்தாருன்னா குரூஷியல் மேட்சஸ்ல
வெஸ்ட் இண்டீஸோட குரூஷியல் நாக்கு, இன்னைக்கு செமிஃபைனல்ஸ்ல ஒரு குரூஷியல் நாக். அமேசிங். வாட் அ ப்ரௌட் ஃபேமிலி தே மஸ்ட் பி. இல்ல அவர் அப்பா பேரு விஸ்வநாதன் சாம்சன் ஒன்று. சார் விஸ்வநாதன் சாம்சன் ஃபேண்டாஸ்டிக் சாமி, இந்த மாதிரி ஒரு பிரமாதமான பிள்ளைய பத்தி போட்டிருக்கீங்க. சூப்பர், வெரி வெல் டன். ஷுவரா ஒரு பேர் அதுதானே எனக்கு தெரியல. இவர் பாட்டு நியூஸ் பேப்பர்ல படிச்சேன்டா. பாவம் இவன் வந்து டெல்லியில ஆடினானா, டெல்லியில அவனுக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு அண்டர் 13 அவர் பாவம் அங்கே டெல்லியில திருவனந்தபுரம் போய் நான் போறேன், நான் குழந்தை வச்சு நான் திருவனந்தபுரம் போறேன்னு சொல்லி டெல்லியில சான்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு டெல்லி லாஸ் இஸ் கேரளாஸ் கெயின். இப்ப பாருங்க டெல்லி வேடி பாத்துருவான். அந்த காலத்துல நானா இவனை டிராப் பண்ணேன் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க செலக்டர்ஸ். யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த காலத்துல அண்டர் 13 செலக்டர்ஸ் டெல்லிக்கு எவன் தானோ. நிஜமாடா? எனக்கு தெரியல எந்த ஸ்டோரி. வாவ். படிச்சேன்டா, பேப்பர்ல படிச்சேன். அவர் பேரு சாம்சன் விஸ்வநாதன். அவர் பாவம் குழந்தைக்குன்னு சஞ்சுக்குன்னு கேரளால போயிட்டு he's made it big. Amazing. Actually, hats off to the fathers, for all the sacrifice the parents have done for him. Amazing. Well done. Yeah, absolutely. But anyway, Team India scorecard நீங்க பாத்தீங்கன்னா அனச்சிகா எல்லாரும் அடிச்சாங்க. And in fact, the last 2 overs that went for so much of runs could also be the reason அங்க லாஸ்ட்ல விட்டது. Yes, they lost a couple of wickets, but last 2 overs 40 ரன் அடிச்சாங்க அவங்க. ஹர்திக் பாண்டியா and திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் delayed because அந்த சிவம் டூபே மேல அம்சாரு. ஏன்னா அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வச்சுக்கணும்னு. நீங்க அங்க பாத்தீங்கன்னா the 18th over mode even they were 217, but the last 2 overs they got about 37 runs, 36 runs and the last 2 overs, which was probably the difference in the end. 100%. And the last 2 hours made the difference. Everybody contributed. And opinion is a real team effort. பாரு ஈஷான் கிஷன் brilliant partnership. அவன் போட்டு ஈஷான் கிஷன் sense of timing was brilliant. அவனு செமையாடினான். சிவம் துபே வந்து அந்த இவனுக்கு கை வரல கால் வரல, கையை எழுத்துக்கிச்சு. அவன் பேரு ஆதில் ரஷீத். என்ன போனது தெரியல, போட்டோன்னா அடி அடிச்சான். ஷார்ட்டா போட்டா புல்லு 6 அடிக்கிறான். கவலையப்படான். சிவம் துபே played very intelligent cricket today. சூப்பர்பா ஆடினான். சூர்யா விட்டுட்டு ஹார்திக் பாண்டியா வந்தவனே இறக்க ஆரம்பிச்சான் போட்டு. அண்ட் திலக் வர்மா ஃபேண்டாஸ்டிக் கேமியோ. 21 of 7 balls. என்னடா 300 ரன் ஸ்ட்ரைக் ரேட்ரா. இவங்க அடிச்சு போயிட்டாங்க. நீ சொல்ற மாதிரி எவ்வளவு பார்ட்னர்ஷிப் பாருங்க. 97, 43, 30, 22, 24, 15. இந்த 24 and 15 was very crucial. அனி நீ சொன்ன மாதிரி. யா எண்ட்ல வந்து ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இல்ல அவங்களும் வந்து ஒரு எரர் பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சு அந்த போலிங்ல மேபி. ஏன்னா லாஸ்ட் ஓவர்லாம் வில்ஜாக்ஸ் கொடுத்தது அகேன்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா, அது வந்து ஒரு பிக் ரிஸ்க் இந்தியாவில். பட் ஐ தாட் லச்சிகா, ஐ வாண்ட் டு பிரேஸ், ஐ தாட் சூரியகுமார் யாதவ் டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் சூப்பரா கேப்டன் பண்ணாருன்னு தோணுச்சு சிக்கா. ஐ தாட் ஹி லெட் த டீம் ரியலி வெல். கரெக்ட் போலிங் சேஞ்சஸ். ஹி நியூ 2 லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாங்க. ஜேக்கப் பெத்தல் வாஸ் இன் ஃபுல் ஃப்ளோ. அக்ஷர் பட்டேல் எடுத்துட்டு வர வேணாம், டிலே பண்ணி அந்த லாஸ்ட் ஓவர் கூட நீங்க பாத்தீங்கன்னா சரி சிவம் டூபேக்கே குத்துரலாம், 5 பால் 5 6 அடிக்க முடியும்னா லெஃப்ட் ஹேண்டர் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் மோர் பாசிபிலிட்டி, ஸோ லெட் மீ கிவ் இட் டு சிவம் டூபே. ஸோ ஐ தாட் டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் சூரியகுமார் யாதவ் கேப்டன் ரியலி வெல். கொஞ்சம் காமா இருந்தான். 14 runs in over அடிச்சு கூட கொஞ்சம் காமா தான் இருந்தான். அப்பதான் ஹர்ஷ்தீப் சிங்கை போட்டு அந்த வில் ஜாக்ஸ் விக்கெட். இன் ஆல் ஃபேர்னஸ் வில் ஜாக்ஸ் played a brilliant knock dear viewers. He was carrying the hell out of us. அவன் பயந்து. and Will Jacks இருக்கிற வரைக்கும் if you notice பெத்தலோட timing is very good. The moment Will Jacks got out, Bethel's striking power went down. You know that? இல்ல சீக்கா, it continued சீக்கா. அதுதான் இல்லடா நீ பாத்து நான் உண்மையை சொல்றேன். இந்த சாம் கரன் கொஞ்சம் நிறைய பால் ஆட்டான்டா. சாம் கரன் பால் சீக்கா அவன் 29 of 13 சீக்கா அந்த பார்ட்னர்ஷிப்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரிய மாட்டுது. அனி புரிய மாட்டேன். அவன் வேற சாம் கரன் 18 of 14. Yeah, but Bethel was still striking it really well. I don't know what you're saying. Bethel stopped striking well. You're not getting my point. When Jacks was there, அவனுக்கு வந்து pressure on Bethel was less. When Jacks was there. When Jacks got out, கரன் வந்து மட்டமா ஆடுறான், மட்டமா bowling போடுறான், மட்டமா batting ஆடுறான். கடைசியில அந்த சமயத்துல கரன் needed strike rate of 250 அனி, not 120, 140. That அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இல்ல, that over of Bumrah was a game changer அங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அனி ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஃப் பும்ரா, 10th ஓவர் ஆஃப் பும்ரா, எல்லா ஓவர் ஆஃப் பும்ரா தான். ஒரே ஒரு செகண்ட் சீக்கா, ப்ரொடியூசர் நீங்க அந்த பார்ட்னர்ஷிப் நீங்க போட்டீங்கன்னா திருப்பி அந்த பார்ட்னர்ஷிப்ஸ் போட்டீங்கன்னா இஃப் யூ ஆக்சுவலி see that partnership, அந்த சாம் கரன் அந்த ஓவர் ஆஃப் பும்ரா நீங்க வெளில எடுத்தீங்கன்னா they were actually 20 balls-ல 44 ரன் பார்ட்னர்ஷிப் அவங்களுக்குள்ள. அதுதான் நான் சொல்ல வரேன். they were fine, they were going fine. Bethel was see
சில வாட்டியில சாம் கரன் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரோலா அங்க ஆடிந்தாரு. He wasn't the same as Will Jacks. நீங்க சொல்றது ரைட், absolutely right, but still the game was in England's hand. That Bumrah over was the only game change sealer. I agree with you, Ani, but you're not getting my point. When Karan comes, Karan enna pandrom, he should have played a knock like what Tilak Verma did for India. What did That's not Tilak Verma do? easy, Chika. 11 balls till 10 Anna, balls to easy. 15 runs. He was still striking at 150 strike rate. And the Bumrah over முன்னாடி போறான் அனி when you need ஏன்னா அனி என்ன வளர நீ 14 runs ஓவர் வேண்டாம் அவனுக்கு மேட்ச் வின் Chika, நீங்க அப்படி பாத்தீங்கன்னா பண்ணதுக்கு நீங்க அப்படி பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸோட ஃபர்ஸ்ட் 10 balls-ல 10 runs. ஃபர்ஸ்ட் பட் 10 அனி balls வில் ஜாக்ஸ்க்கும் சாம் கரனுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா வில் ஜாக்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கிழிச்சு கொடுத்துருவான்னு. எவ்ரிபடி நோஸ் பட் வில் ஜாக்ஸ் வேற சாம் கரன் எல்லாத்துக்கும் பூ கரன் தான். போலிங் பார்த்தாலும் அவங்க போலிங் அனாலிசிஸ் போடுப்பா. மேட்ச் முதல் வாங்கி இருந்தது இங்கிலாந்து போலிங் நல்லா, இங்கிலாந்து போலிங் அனாலிசிஸ் காமிப்பா. ரெண்டு டீம்லயும் 246 ரன் குடுக்குறாங்க. அது வேற ரெண்டு விஷயம். டீம்லயும் பாத்தீங்கன்னா அணி, எல்லாரும் அணி, அடி வாங்கிருக்காங்க. ஒரே போலர் மட்டும் தான் அணி. இன்னைக்கு நல்லா போட்டிருக்காரு. உண்மையா சொல்லுங்க ஜி, ஒரே போலர் மட்டும் தான் ஒழுங்கா போட்டிருக்காரு இன்னைக்கு. வேற யார் ஒழுங்கா அனி எல்லாரும் அடி போட்டிருக்காங்க? வாங்க ப்ராப்பர் பேட்டிங் ட்ராக் அனி. பட் தி பாயிண்ட் இஸ் பிக்கஸ்ட் மிஸ்டேக் தே மேட் வாஸ் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தான் பாரு. இந்த மாதிரி பேட்டிங் விக்கெட்ல நான் சொன்னா நீ புரிஞ்சு யாருமே ஒத்துக்க மாட்டேங்க. Wrong decision, Chika. Ani, the They score chased was back 20 almost, Chika. They were only 6 runs away. Ani, the scoreboard is 6 runs away. 30 runs last over. That is effectively for 20 runs away. That is what I'm saying. It wasn't like a bad call to chase. They still got back 246. They still got 22 runs Ani, in that over. இதே 240 அவங்க அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோ, it would have been difficult for India சொல்ல வரேன். Ani, you have to understand something called scoreboard pressure, Ani, please. 100% I agree that if you score 250, there will be scoreboard pressure. But I don't think chasing was a bad Ani, idea. எவ்ரிபடி ஆக்சுவலி அவங்களே 220 தான் டார்கெட் பண்ணிருந்தாங்க இந்தியாவே. 220 225 தான். அது சர்னு தேங்க்ஸ் டு ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா அண்ட் அக்ஷர் பட்டேல் சுர்ரு 250 போயிடுது. அதனால தான் நம்ம வின் பண்ணோம். 220 probably they would have chased it also. இந்த மாதிரி அந்த மாதிரி பேட்டிங் ட்ராக் சின்ன So ground. chasing is a good call then. They lost it because they bowled badly towards the end. அனி ஐ டோன்ட் நோ. ஆனா இந்த bowling என்ன Chika, last matchல வந்து 13 ஓவர்ல 165 சேஸ் பண்றான். அனி நான் பேட்டிங் நான் பாரு சூரியகுமார் என்ன சொன்னா டாஸ் வின் டாஸ் வின் பேட் தான் பண்ணிருப்பேன். கரெக்ட் என்ன சொல்ற? பேட் தான் பண்ணிருப்பேன். பேட் ஆப்போசிஷன் அவுட் அனி அவுட் ஆஃப் மைண்ட் எடுத்துறவங்கள இனி காலி அவங்க. சி அனி யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வை டிட் தே த்ரோ தி விக்கெட்ஸ் அவே. பட்லருக்கு பால் படவே இல்லை. பட்லருக்கு வந்து பாவம் என்ன ஆச்சுன்னே தெரியல அவனுக்கு. பாவம் பட்லர் மாதிரி ஆயிடுச்சு. அது பட்லர் மாதிரி ஆயிடுச்சு. வெண்ண மாதிரி ஆடிட்டு இருக்கான் பேட்டிங். வெண்ண மாதிரி பேட்டிங் ஆடிருக்கான். தடவிட்டு இருக்கான். வெண்ணையில போட்டு தடவும் அந்த பிரெட்ல தடவை ஆடிட்டு இருக்காங்க. பேட்ல பாலும் படல ஒண்ணும் படல. ஏதோ ஒரு ஓசி ஒரு 6 அடிச்சான், சுத்திட்டு அவுட் ஆயிட்டான் வருண் சக்கரவர்த்திக்கு. அவன் எங்கேயோ ஏனோ தானே ஆடி அவுட் ஆயிட்டு போயிட்டான் வருண் சக்கரவர்த்திக்கு. அதே மாதிரி சால்ட்டுக்கு பெப்பரும் கிடையாது, சால்ட் கிடையாது. சால்ட்ல உப்பும் இல்ல காரம் இல்ல சால்ட் பேட்டிங் இது வருஷம் அவனுக்கு. புருக்கு வந்தான் ஃபர்ஸ்ட் பால் அவரு. அங்கதான் தான் ப்ரூக் எல்லாம் கொஞ்சம் பாக்கணும். பாரு எப்படி ஆடினா பாரு அவங்களாம். ஒரே ஒரு ஆள் அவனுக்கு ஜாக்ஸ் மட்டும் தான் ஆடி இருக்காங்க. என்ன பட்லர் கடைசியில பார்த்தா நீ 25-17 பால் பாருங்க. பட் மட்டமான நாக்கு பட்லர் இருந்தது. பேண்டன் அந்த பேண்டன்லாம் ஆடுறதே வேஸ்ட்லான்னு சொன்னது. அதுக்கு அவங்க டக்கு அது இனிமே ஓடிடுச்சு. என்ன Chika சொல்றீங்க? வந்து 17 of 5 balls ஆட்டு போறான். அட்லீஸ்ட் வந்து ஒரு இம்பாக்ட் 17 of 5 balls சேசிங் 2 players செம்ம நாக்குன்றீ. நீ என்னடா நீ பேசுற? நீ என்னடா பேசுற? 17 of 5 balls ஒரு சேசிங் ஒரு பேட் இன்னிங்ஸ் கிடையாது Chika. Has created an impact. பேண்டன் இந்த ஹோல் சீரிஸ் எடுத்தா பாரு. நீ ஒண்ணுமே பண்ணலாம பேண்டன்றவன் ஒண்ணுமே பண்ணல த்ரூ தி வேர்ல்ட் கப். அது தமிழ்ல வேற போடுவாங்க பாண்டன் அப்படின்னு போடுவாங்க. அது என்ன பண்ணாங்க பாண்டன். அவன் ஒண்ணுமே பண்ணல. ஏதோ 35 வருஷம் போன மேட்ச் அவ்வளவுதான். அவன் பொசிஷன் அந்த மாதிரி Chika. நம்பர் 5 நம்பர் 6ல வரான் Chika அவன் நிறைய மேட்சஸ். அனி நீ எதுக்கு அவனை டிஃபெண்ட் பண்றேன்னு தெரியல எனக்கு. நான் டிஃபெண்ட் இன்னைக்குலாம் பேட் எல்லாம் ஆடவே இல்லை. He kept the momentum going. I don't know what you're saying. See, T20 cricket is not about getting 70, 80, 90 Chika. ஒரு பிளேயர் அடிச்சிட்டு இருக்காங்க. He did the right job actually. நான் எப்படி யோசிப்பேன்னா என்ன நோ கரெக்ட் ஜாப் தான். He's gotten 17. He's given the momentum back. He may not have gotten a big knock, but he continued the momentum. உங்களுக்கு வேற என்ன தேவை? வியூவர்ஸ் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. 17 of 5 balls பெட்டரா 30 of 15 balls பெட்டரா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ் 17 of 5 balls any day you'll take it in a T20 game Chika. What are you saying? T20 game when you're chasing 14 runs over from over number 1. Exactly at that time 17 of 5 balls you'll take it.
17 is no use. You scored 30 of 10 balls. But I everything have happy. my other end one guy is getting me 100. I have to take the pressure off him. I am going to come and And do you the over job of pressure. getting 20 You are runs of 5 scoring balls. two. I'll take it. You're chasing 250 runs. What's wrong with you? Yeah, they were endless. They were done by only for 6 runs. That is that Bumrah Not 6 over had runs, gone 20 for a runs. double figure over. It was game over. That 17 of 5 balls is continuing the momentum. நான் அப்படி பார்க்கறேன். அவன் வரான் அந்த மொமெண்டம் அவன் லூஸ் பண்ணலையே. அவன் இன்ஃபேக்ட் எக்ஸ்ட்ரா மொமெண்டம் கொடுத்துட்டு போயிருக்கான். That allowed Will Jacks to take that little bit of time on the first 10 balls. Will Jacks was 10 of 10 தான் அந்த டைம்ல. Yeah, viewers, நான் இவனை கன்வின்ஸ் பண்ண போறது இல்ல. நான் இந்த ஆர்குமெண்ட் வரல. இல்ல நீங்களே சீக்கா, டிசைட் நீங்க பண்ணிக்கோங்க. வந்து டாம் பேண்டன் சீரிஸ் ஃபுல்லா அடிக்கல, அது ஓகே, அது ஒத்துக்கிறேன். பட் இன்னைக்கு டாம் பேண்டன் பண்ணது Hey, Adi, ஓகேன்னு நான் let's சொல்லுவேன். not, you're coming back to the thing. You're saying 17 of 5 balls is better than 30 of 10 balls. சீக்கா, Or 30 of 12 10 balls is amazing சீக்கா. யார் வேணாலும் 30 of 10 balls அடிச்சாங்கன்னா எடுப்பாங்க சீக்கா. 17 of 5 balls is better than getting 25 of 15 balls ஒரு T20 மேட்ச்ல. அனி நான் என்ன சொல்ல வரேன், அந்த விக்கெட் அவள் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ணிட்டானா it will ease the pressure on Will Jacks, it will ease the pressure on Sam Curran. அந்த மாதிரி Will சொல்ல வரேன். Jacks மேல it ease the pressure. ஸ்கோர் போர்ட் போடுங்களேன். நான் ஏன் இந்த பாயிண்ட் நான் சொல்ல வரேன்னா, நீங்க அந்த ஸ்கோர் அந்த பார்ட்னர்ஷிப்ஸ் நீங்க போடுங்க ப்ரொடியூசர். அந்த பார்ட்னர்ஷிப்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம்ல ஒரு 28 ரன் பார்ட்னர்ஷிப், ஒரு 25 ரன் பார்ட்னர்ஷிப். பட் த 31 of 10 balls kept England's momentum up. நான் அது சொல்ல வரேன். நீங்க பெரிய ஸ்கோர் பாக்குறீங்க, ஓகே ஃபைன், நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுது. அணி அந்த 17 is not going to help the team in the long run. Absolutely understand that point of view. But ஒரு ஜேக்கப் பெத்தல் மாதிரி ஒரு பிளேயர் அந்த சைடு அந்த மாதிரி ஆடின்னு இருக்கும் போது இந்த பர்டிகுலர் டைம்ல பேண்டன் வந்து அந்த மொமெண்டம் சாப்பிடாம பெத்தல் மேல அந்த பிரஷர் போடாம அவன் அடிச்சான் பாரு. தட் இஸ் ஓகேன்னு. He didn't continue. ஏன்னா நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸோட ஃபர்ஸ்ட் 10 balls-ல he was 10 runs. The next 10 balls he scored 25 runs. So that gave Will Jacks that little bit of time. That is what I am trying to say. Maybe you're right. I don't want to argue with you on that point anymore. But Sam Curran again finished it off for them. Even after Will Jacks got out, they still had an option. If Sam Curran got a blinder, like okay, or blinder of a start, that's where they lost out actually. Anyway, Ani, உண்மை சொல்லட்டுமா, இந்த பும்ரா வச்சவரை எந்த டீம் வின்னே பண்ண முடியாதா? நம்மளோட பும்ரா இருக்கிற யாராலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ சொன்ன மாதிரி இந்த பும்ரா எஃபெக்ட்னால என்ன ஆகுது, ஹார்திக் அடுத்த போல் அந்த எண்டு போறவனுக்கு பெட்டர் ஆயிடுது. ஹார்திக் ஆனாதான் 19th ஓவர் ஈஸியா போட்டான், 18th ஓவர் பும்ரா அப்படி போறான், 19th ஓவர் ஹார்திக் அந்த பாடிடுறான். நீ பாரு அதே மாதிரி தான் எல்லாருக்கும் நீ பார்த்தாலும் தெரியும். 10th ஓவர் பும்ரா போட்டான், 11th ஓவர் அதே மாதிரி ரன் அவ்வளவு போகாது அவனுக்கு. சோ the effect of Bumrah நீ சொன்ன மாதிரி பேக்லாஷ் எஃபெக்ட் இருக்கு தெரியுமா, அந்த அவன் போடுறதுனால இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா போறது, உனக்கு எக்ஸ்ட்ரா பால் சாப்பிடுறதுனால அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு. End of the day, I thought a good teamwork, Ani. Everybody contributed to the success of the team, which is very, very important. Everybody batted well. Everybody இன்னைக்கு பார்த்தா எல்லாரும் இருந்தாங்க. MS தோனி இருந்தா, ரோஹித் சர்மா இருந்தா, all the big stars இருந்தாங்க. பாருங்க, தோனி, ரோஹித் சர்மா, they are clapping for the knocks of this. Superb அங்க. Fantastic. No? Good to see that both captains, T20 winning captains, 2024 captain, 2007 captain, நம்ம தல தோனி இருக்காங்க. Amazing to see all of them. Lot of celebrities sitting in the crowd. Superb. Yeah, absolutely. It was superb, actually. Amazing to see. India, yet another final, T20 final, back-to-back finals. Anyway, அது வந்து நம்ம பத்தி பேசுவோம். It's going to be against New Zealand. They do go in as firm favorites, but kudos Jasprit Bumrah, kudos Sanju Samson, and well done. Well done to Gautam Gambhir. Chika, credit where credit is due. He has faced his criticism, but T20 cricket, he has shown that he has led the team really, really well as a coach. Congratulations to Gambhir. No two ways about it. No two ways about it. And அன்னைக்கே சொன்னேன், 2007 World Cup win 2000 T20 World Cup win பண்ணிருக்கான். He's a winner of 2000 T20 World Cup. So he knows what winning combination is all about. Now, போன மேட்சஸ் சொன்னேன், I agree with Gambhir சொன்னேன் நான். Well done, yes, Gautam. Very well done. Okay, guys, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out TVS Emerald. Don't forget to check out Holy Sana. Click the link in the description below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.